தொடர்ந்து பாமாயில் யூஸ் பண்றீங்களா? மெதுவாக உடம்பில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆரம்பத்தில் தெரியாது. தொடர்ந்து பாமாயில் யூஸ் பண்றீங்களா? ஆரம்பத்துல எதுவும் பிரச்சனையா தெரியாது. சுவை மாறாது, உடம்பும் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனா தினசரி சமையல்ல இதே எண்ணெய் வந்துகிட்டே இருந்தா அது உடம்புக்குள்ள மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும். அதை பல பேர் கவனிக்கவே மாட்டாங்க. இப்ப சொல்ல போற விஷயம் அந்த மாற்றங்கள் என்னென்னு உங்களையே யோசிக்க வைக்கும். இந்த எண்ணெயில கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கும். அதாவது ரத்தத்துல எல்டிஎல் கொழுப்பு மெதுவா கூடும். இது வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள ரத்த நாளங்கள்ல ஒட்டிக்கிட்டு நாளடைவுல ரத்த ஓட்டத்தையே பாதிக்கும். நல்ல கொழுப்பு குறைய ஆரம்பிச்சா உடம்பு தன்னைத்தானே பாதுகாக்கின்ற திறனும் குறையும். இதயத்துக்கு பாமாயில் நல்லதல்ல. அடிக்கடி இதை பயன்படுத்தினா இரத்த குழாய்கள்ல அடைப்பு வர வாய்ப்பு அதிகரிக்கும். இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறையும் போது மாரடைப்பு, நெஞ்சுவலி, உயர் இரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் மெதுவா உருவாக ஆரம்பிக்கும். இது வயசானவர்களுக்கு மட்டுமல்லங்க, இப்போ இலசுகளுக்குமே வரக்கூடிய நிலை. செரிமானத்தையும் பாமாயில் பாதிக்கும். இது கனமான எண்ணெய். அதனால சாப்பிட்ட உடனேயே வயிறு நிறைய மாதிரி இருக்கும். எரிச்சல், அமிலம், கேஸ்ட்ரிக், வயிறு வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே மலச்சிக்கல், ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் தொந்தரவு தரும். உடல் எடை கூடுவதற்கும் பாமாயில் ஒரு காரணமாயிருக்கும். கலோரி அதிகமா இருக்கிறதுனால தினசரி சமையல்ல இதை பயன்படுத்தினா தேவையில்லாத கொழுப்பு உடல்ல சேமிக்கப்படும். இதனால வயிறு, இடுப்பு பகுதிகளில் கொழுப்பு அதிகரித்து உடல் பருமன் மெதுவா அதிகரிக்கும். நீரிழிவு நோய் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பாமாயில் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த எண்ணெய் இன்சுலின் சரியாக வேலை செய்யும் முறையை பாதிக்கலாம். அதனால இரத்த சர்க்கரை அளவு ஏறி இறங்கி கொண்டே இருக்கும். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா அப்படின்னு நினைக்கிறவங்க பாமாயில தவிர்ப்பது நல்லது. மேலும் பாமாயில அதிக சூட்ல மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி பயன்படுத்தினா உடம்புக்கு கேடு தரக்கூடிய விஷப்பொருட்கள் உருவாகும். இது உடல் செல்களை பாதித்து நீண்ட காலத்துல பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாகலாம். அதனால சுவை, விலை இதை மட்டும் பார்க்காம உடல் நலத்தை நினைச்சு எண்ணெயை தேர்வு செய்வதே புத்திசாலித்தனம்.